ஹலோ கைஸ், நான் இசை பிரபாகர். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கு நம்புறேன். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து பெங்களூர் ரைட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்ற சாப்பாடு என்ன வடையா, மசால் வடையா. சாப்பிட்டதுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணை கிறக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டாங்க. நாங்கள் தான் தள்ளிட்டு வந்தோம். ஹியூமனிட்டி அந்த ஃபுட்டேஜ் என் ஃப்ரெண்ட் அவன் தான் வரும்போது ஓடிட்டு வந்தான். நான் அந்த ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரியா, சும்மா நான் வந்துட்டு அவன்கிட்ட ஃபன் பண்ணுறேன். மச்சான் ஹியூமனிட்டி பிஜிஎம் மச்சா அப்படி வச்சுட்டு அவன் அதே தான் சொன்னான். இறங்கிடுமா என்ன ப்ரோ? இப்போ நீ தான் ப்ரோ எனக்கு கண்டென்ட்டு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. இவன் ஒரு லூசு பையன், முட்டா பையன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவ்வளோதானே. இப்போ பாரு. ஆமாம் ப்ரோ, எனக்கு ஒன்றுக்கு வருது ப்ரோ, அவசரமாக வருது. உச்சா போயிட்டானா கொஞ்சம் நிம்மதியாயிரும். கடை இது வரல ப்ரோ, நான் பார்த்துட்டு தான் வரேன். நான் அப்பவே நிப்பாட்டு நினச்சேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் பெங்களூரு. ஒரு பண்ணு என்ன தெரியுமா, இவ்வளோ நேரம் ஆர்னை தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே லாஸ்ட்டில் எல்லாம் முடிச்ச பிறகு ஆர்னை கண்டுபிடிச்சுமேங்கிறதுக்காக நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன். இப்போ என்னோடய பைக்கில் கொஞ்சம் தள்ளி இருக்குமா, நான் வந்துட்டு அமுக்கிறேன்னா ஆர்னை அடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. கப்புள் கோல்ஸ், எஸ் ஒன் டே யூ அண்ட் மீ அப்படின்னு நான் வந்து ஸ்டோரி போடேன். நாங்களும் கப்புள் தான், பட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கப்புள். ஃபஸ்ட்டியா பின்னால் அவன் வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கு மெதாப்பா சொல்லிட்டு இருக்கான். என்னச்சா ஆ 80 தான் போதுமே. அப்போ எங்கள் அப்பா கால் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்பாட்ட கால் பண்ணி எங்கே பாருங்க அப்படின்னு கேட்டேன்னா, எங்கள் அப்பா வந்து எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்களா. நான் வந்து நாமக்கல் தாண்டி போகிறேன் அப்படி சொன்னேன்னா பண்ணேன். அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டே அப்படின்னாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் இதை என்ன சொல்லியிருக்காங்க. எப்போ என்னமா சொல்லுவாங்க, நான் வந்துட்டு பெங்களூர் கிட்டே போயிட்டேன்னு சொன்னாலும் இப்போ தான் பெங்களூர் கிட்டே போறியா அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன தோணுமா, அப்பா இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டியிருக்கோமா, சரி இன்னும் பெங்களூர் ரொம்ப தூரம் போகல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க. மதுரையிலேருந்து எங்கள் வீடு கரெக்டாக 180 கிலோமீட்டர் 185 கிலோமீட்டர் அவ்வளோ. இப்போ எங்கள் அப்பாட்ட இப்போ நான் மதுரை கிட்ட வந்துட்டேன்ப்பா, மதுரையில் டீ குடிச்சிட்டு அப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் மதுரை கிட்டே வாரியா அப்படி கேட்பாங்க. இப்போ தான் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு உடஞ்சிரும். இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கா, அப்பா இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கா, 180 கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதிலே பாதி மனசு உடஞ்சிரும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை, அப்பா மதுரை கிட்ட வந்துட்டியா, பரவாயில்லையே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனும், ஆமாண்ணா மதுரை கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன். எங்கள் அப்பா வந்து வீட்டில் எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக பெர்மிஷன், ஓகே, அதாவது என்ன வேணால் பண்ணிக்கோ, உன் லைஃப் உன் இஷ்டம் எது வேணால் பண்ணிக்கோ, ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். வீட்டில் அப்பாவும் அப்படி தான். அப்பா வந்து எப்படின்னா, அப்பா பைக் ஓட்டுவாங்களா. ஸோ வந்துட்டு எங்கள் அப்பா எப்படின்னா எப்படி சொல்கிறது, எனக்கு பைக் ஓட்டுனா பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிரேசியாக பைக் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவோட ஜீன்லேருந்து வந்துச்சு. எங்கள் அப்பா அதை விட பெரிய சைக்கோன்னு சொல்லலாம், பட் அப்பாவை சைக்கோன்னு சொல்லாமல் தெரியல, பட் எங்கள் அப்பா அந்த மாதிரி தான். ஸோ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் கரெக்டாக ஒரு 25 நாளைக்கு முன்னால் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, பட் வந்துட்டு கை லைட்டாக இறங்கிச்சு. சரி அதை பார்க்க தான் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ போக முடியல, ஸோ இப்போ போயிட்டு வரேன். அது எப்படி, எங்கள் அப்பா பல்சர் 150 வச்சுருக்காங்க, அதில் 100ல் போயிட்டு ஒரு எக்ஸல் காரம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே போய் அடித்து வண்டியில் அங்கங்கே ஸ்க்ராட்சி எங்கள் அப்பா கை இறங்கிச்சு. இப்போ பரவாயில்ல, முன்னாடிக்கு எவ்வளோ பரவாயில்ல. எங்கள் அப்பா எப்படின்னா ஒரு காலத்தில் வந்துட்டு சரியான கோவக்காரங்க, இப்போ அப்படியே சமத்தா அப்படியே மாறிட்டாங்க. மாறி படம் இருக்கா, அதுதான் மாறி 1ல் இருந்த லைஃப்பில் இப்போ மாறி 2 லைஃப், அவ்வளோதான். நிறைய பிரச்சனைலாம் வந்து இப்போ சமத்து பிள்ளை. எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டர் லைஃப்பில்.
சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது கூட அந்த நிலைமையிலேருந்து இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவோட உழைப்பு மட்டுமே. ஸோ ஐ லவ் மை டேட். ஆமாம், ஆனால் கொஞ்சம் நீ முதுகில் சாய்ச்சி வச்சுருக்க, அது மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லை எனக்கு பழகிட்டு, நீ கொஞ்சம் நஞ்சம் இல்லை ப்ரோ, 200 கிலோமீட்டரே முதுகில் தான் இருந்துச்சு தெரியுமா. அதனால் எனக்கு பழகிட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நீ எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி தெரியல. இப்போ வந்து கோபுரம் மாட்டினேன், அது தலையில் மாட்டினேன். ஸோ வந்துட்டு நான் இப்படி தான் மாட்டேன்னு நினைப்பேன். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அது அந்த விட எனக்கு தான் கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆங்கிளும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன், பார்ப்போம். எனக்கு எல்லாம் வேகமாக போனால் ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த பையன் வேகமாக போனால் ப்ரோ போகாத ப்ரோ, எடிட் பண்ணும் ப்ரோ, வீடியோ எடுக்கணும் ப்ரோ, எடிட் பண்ணும் ப்ரோ, வீடியோ எடுக்கணும் ப்ரோன்னு சொல்லி உயிர் வாங்குவோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, உட்காந்து பேசினே இருக்கான். எப்போ கேமரா ஆன் பண்ணாலும் 40 நிமிஷம் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியும். அந்த கேமராவோட அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வச்சுக்கோங்களேன், ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் பேசினே இருக்கான். தொண்ண அப்படி என்னத்தை பேசணும்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆன் பண்ணேன்னா என்ன பேச யோசிக்கிறதுக்கு 40 நிமிஷம் பேர் கேமரா ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் அவன் அப்படி இல்லை, பேசினே தான் இருக்கான். என்ன பண்ணேன்னு தெரில, என்னத்தை பேசணும் தெரியல. அவன் வீடியோ அப்லோட் பண்ணாமல நான் பார்ப்பேன், என்ன ப்ரோ பேசினேன் அப்படின்னு கேட்டால் ஏதோ கண்டென்ட் ப்ரோ அப்படி சொல்கிறான். தெரில, எனக்கு நடுவலி போன ஆசையாக இருக்குது. போமா என்ன சொல்லணும், ஏன் சொல்லணும், எடிட் பண்ணிருக்கேன் ப்ரோ அப்படி சொல்லணும். சொன்னால் பார்த்துக்கலாம். ஸ்லோ மோஷனில் போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஏதோ நடக்கிறது. இந்துஜா குரூப் என்னண்ணே இண்டிகேட்டர் சடனாக போட்டேன். பட் நீ இண்டிகேட்டராச்சும் போட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். இன்றும் என்றும் என்றும் நல்லா வாழ. ஆள் அங்கிள் மாதிரி இருக்காரு, ஆனால் நல்லா இண்டிகேட்டர் போட்டு ஓட்டுறாரு. 80க்கு மேலே போனால் ஏசுவான், கேட்டால் எடிட் பண்ணுறேன் அப்படி சொல்லலாம். இதே சொல்லிருக்கணும். ஆமாம், நான் என்ன பண்ணேன்னா அவன்கிட்ட சொல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னால் பாருங்கள், சும்மா மொக்கையாக இருந்துச்சு. அது ஏன் போட்டேன் அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு அல்காரிதம் இருக்குது. என்ன அல்காரிதம்னா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு வியூஸே போகாது. அதே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோ போட்டோன்னா யூடியூப் அல்காரிதம் படி அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோமா. ஸோ அது வந்துட்டு பார்க்கும், நேற்று இந்த டைம் வீடியோ போட்டிருக்கான், ஸோ வந்துட்டு நாளைக்கு இந்த டைம் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கடுத்து இந்த டைம் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சஜஷன் காமிக்குமா. ஸோ அதனால் நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா அதை அவன்கிட்ட சொன்னேன்னு அவனும் இப்போ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்லுதுன்னா மச்சம் மாப்பிள்ளன்னு மாற்றி பேசுவோம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது அன்வான்ட் அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த மாதிரி விஷயத்தில் ப்ரோ அப்படின்னு பிடிக்கல சண்டை வந்துட்டுனா என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு பேசுவோம். ஸோ அதான் சொல்கிறேன், ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ மெதா ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். நான் 87 ஆனாலும் 87 போய்ட்டு இது பரவாயில்ல. அவனுக்கு என்னென்னா இந்த மாதிரி கட்டடிச்சு போகக்கூடாது, அவ்வளோதான். அதனால் நான் மெதுவாக 2 லாரிக்கு நடுவில் போகிறேன்னா அப்படி இந்த ஸ்பீட்லேயே போய் தான் பண்ணணும், வேறு வழியில். இது மேலே ஓட்டு போனோன்னா பிரச்சனை. ஒரு இண்டிகேட்டர் போடாமல் தான் சூப்பராகும். போடலை தலைவன், அப்படியே போனேன். எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக போகிறவங்க அப்புறம் இண்டிகேட்டர்லாம் போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தெம் அப்படி வச்சுக்கலாம். ஐ எம் ஃபேன் ஆஃப் யூ பிரதர் அப்படி சொல்லி நேராக பார்த்து சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்தா ஐயோ வேறு லெவல் அப்படி தோணும். எனக்காச்சும் நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் முன்னால் போயிட்டு இருந்தீங்க, இண்டிகேட்டர் ஒழுங்காக போட்டு போனீங்கன்னா நான் உங்களோட ஃபேன். ஓகே, சீரியஸாக என் தலைவன் உள்ளே வரான், அந்த மாதிரி ஒவ்வொரு 96 வேணும். ஏசம் ப்ரோ மெதா பச்செல்லாம் மெதா. காய்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர். பெங்களூர், கிருஷ்ணகிரி 87, மைசூர் 300. மைசூர் நமக்கு தேவையில்லை. காஞ்சிபுரம் 307, அதுவும் தேவையில்லை. காஞ்சிபுரம் எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. ஓகே. நான் நினச்சேன் காஞ்சிபுரம்னா ஐயோ அப்பமே ஏதாவது ஊர் பார்த்தேன்னா அது முன்னால் 300 கிலோமீட்டர் போடுச்சு, அது பக்கத்துலேயே யோசிக்கேன். அப்புறம் பார்த்தா காஞ்சிபுரம் சென்னை. நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு எத்தனை டைம் பேர் பண்ணிருமா? ஒரு 20, 25, 30. சும்மா நேரம் போல் நாங்கள் தான் போகிறது. அதெல்லாம் ஒரு காலங்கள். இப்போ நம்ம உண்டு வேலை உண்டுன்னு போயினே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் இருட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இருட்டின பிறகு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் வீட்டில் போய்ட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு போனேன் அப்படி சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ஏரியாவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 175 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அங்கே போக மாட்டேன். முன்னால் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வந்து மருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, கொஞ்சம் தின்பண்டங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம ரூமுக்கு போகணும். ஸோ நான் வந்து ஒரு ஜென்ஸ் பிஜியில் இருக்கேன். ஸோ எங்கள் பிஜியோட ரெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 கிட்ட வரும். ஸோ வந்துட்டு அம்மா 4 பேர் போகிறாங்க, ஒருத்தருக்கு ஹெல்மெட் போடல. இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சேஃப்டி தான்.
நம்மளால் மற்றவங்களால் நம்மளும் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி கஷ்டப்பட்டால் நம்ம வாழ்ந்தே வேஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெவர் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். இப்போ இதில் போது சூப்பராக இருக்கும் பாருங்க. இண்டிகேட்டரே போடுறது கிடையாது. போட்டிருக்காருல இந்த லைட்டு போட்டிருக்காரோ, லைட் எரியுதா இல்லையா? ஆமாம் எரியுதா என்ன, ஆனால் ரெட் கலர் தெரியுதுல, சின்னதாக ஸ்டிக்கர் ஒட்டிருக்காயிரும். என்னன்னு தெரியல, இருங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண வர பார்ப்போம். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா தெரியல அந்த ரெட் கலர். அண்ணன் செம்மையாக வண்டி ஓட்டுறாப்புல, ஆனால் இண்டிகேட்டர் போட்டால் சூப்பராக இருந்திருக்கும். பிரிட்ஜ் மேலே ஏறுது. ஸோ பிரிட்ஜ் மேலே போகும்போது பார்த்து சேஃபாக போகணும். ஏன்னா அவங்க லெஃப்ட் சைடில் ஒதுங்கினாங்கனாலும் நம்மளால் பாலத்துலேருந்து குதிக்க தான் முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது, செத்துரும். அப்புறம் அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு மத்தியானம் இருக்கணும், இல்லை காலையில் இருக்கணும், இல்லைன்னா ஈவினிங் ஒரு 6 மணி. இப்போ 6 மணி தான் இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒன்று தெரியுமா, திருநெல்வேலியில் வந்து வெயில் போட்டு கொள்ளுன்னு கொள்ளுது. எங்கள் வீடு ஃபுல்லாக வெக்கையாக இருக்குது. ஆனால் பெங்களூரில் போன வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே மழை பெய்யும், வெளியே கூட வர முடியாது, அந்தளவுக்கு குளிரும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஜர்க்கின் போட்டு தான் சுற்ற முடியும், அந்த நிலைமையில் இருக்கும். ஆனால் நான் இங்கே ஒரு 4-5 நாள் இருந்தேன்னா, ஆனால் அந்த 4-5 நாளும் செம்ம வெயில், செம்ம வெக்க, போட்டு தாக்குன்னு தாக்கிச்சு. அந்தளவுக்கு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. இங்கே அது கரெக்டாக கிருஷ்ணகிரி அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போதே தெரியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நாங்கள் வரும்போது அப்படி தான் மழை பெஞ்சிச்சு. என்ன பண்ணேன், இனிமேல் கோபுரம் எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரில. அவர் இண்டிகேட்டர் ரைட் லெஃப்ட் சைடில் போடுறாரு, போக மாட்டாரா, போகல. நம்ம இன்னைக்கு பயந்த வாழக்கூடாது. இசை பயந்தா வாழக்கூடாது தான், பட் இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கமா, அதுதான் முக்கியம். ஆமாம், எனக்கு இந்த சேஃபாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சேஃபாக இருக்கணும் இல்லையோ, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். தாழ்மையான வேண்டுகோள். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வாவ், அவர் கியர் போட்டு ஒரு த்ராட்டில் கொடுத்தாரு பாருங்க, ஜர்க் ஆச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஜர்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி நான் வந்து என் பைக்கில் கிளச்சை டப்னு விடுவேன், செம்மையாக இருக்கும். அப்படி விட்டேன் நான் கிளச்சு டைட் ஆகும், மைலேஜ் அடி வாங்கும். ஆனால் எனக்கு அது ஃபீல் செம்மையாக இருக்கும். அப்படி சொல்லாது, செகண்ட் கியர் போட்டு டக்குன்னு விட்டுறேன், அப்புறம் சட்டக் அப்படின்னு தூக்குமா, சின்ன ஜர்க் தான். அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வேறு லெவலில் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பைக்கில் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு டாப் ஸ்பீட் போனால் ஃபீல் ஆகும் ப்ரோ, அப்படி இல்லைனா நைட் ரைடு போனால் ஃபீல் ஆகும் ப்ரோ, அப்படி இல்லைனா ஓவர் விஷயம் இருக்கலாம். சில பேருக்கு டார்க்கியான பைக் ஓட்டினா ஃபீல் ஆகும். அப்படி சில பேருக்கு வந்துட்டு நியூட்டன் மீட்டர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ் பவர் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு விச் ஒன் யூ வாண்ட், அந்த உங்களுக்கு எது தேவை, இல்லை உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டார்க் அதிகமாக தான் ரொம்ப பிடிக்கும். இனிஷியல் பிக்கப் எனக்கு டாப் ஸ்பீடு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வந்துட்டு ஆரம்பத்திலே அப்படி இருக்கும். அது நான் வந்து ஃபீல் பண்ணது RC 200. உங்களுக்கு R15 பிடிக்குமா இல்லை RC பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். RC மீன்ஸ் R15 சொல்ல, R சீரிஸ் என்ன பைக்னாலும் பரவாயில்ல, R15 அப்புறம் R3 எந்த சீரிஸ்னாலும் பரவாயில்ல. R சீரிஸ் பிடிக்குமா இல்லை RC சீரிஸ் பிடிக்குமா? நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா RC ஃபேன்ஸ். நானும் என் ஃப்ரெண்டு மகேஷ் இருக்கான், அவனும் RC ஃபேன். பின்னால் ஒருத்தர் இருக்கான தக்காளி, அவன் பார்த்தீங்கன்னா R சீரிஸ் ஃபேன், அதாவது R15 R3 அது மாதிரி. எனக்கு எமகா இன்ஜின் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு வைப் வேணும்ல, அந்த வைப் வந்து எனக்கு RCயில் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு டியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா RC. இப்போ பொதுவாக கேடிஎம்மில் அந்த ஒரு ஜர்க் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எப்போ த்ராட்டில் கொடுத்தாலும் சட்டுன்னு பாயும். ஆனால் R15 அப்படி கிடையாது. திருக்குனீங்கன்னா லீனியராக போகும், அப்படியே அப்படி போகும். ஆனால் அதில் அப்படி அந்த மாதிரி போகும். அதுதான் எனக்கு வந்து அப்படியே ஒரு ஜர்க் அது ரொம்ப பிடிக்கும். இந்த நான் எடிட் பண்ணானே தெரில, ஏன்னா அப்போ வந்து மெதுவாக போன்னு சொல்லிருக்கேன். நான் மெதுவாக போனால் எப்போ வீட்டுக்கு போகிறது உண்மை காட்டாங்க ஃப்ரெண்டில் பாருங்க. எனக்கு இது வந்துட்டு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு வந்து வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பைபாஸ் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற மழை உள்ள போயிட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும். இது 6 மணிக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருந்திருக்கும். பட் அதாவது காலையில் 6 மணி சொல்கிறேன், இப்போ 6 மணி தான், சாயங்காலம் 6 மணி தான். ஆனால் இந்த வைபோட காலையில் ஒரு 6:30 7 மணி 8 மணி அந்த ரேஞ்சில் நைட் ரைடு ஒரு நாள் பண்ணோம், நிறைய டைம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இப்போ லாஸ்ட்டாக வந்தப்போ நைட் ரைடு தான் வந்தோம். அப்போ கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணி அந்த ரேஞ்சில் வந்தேன். அப்படியே சுற்றி ஃபாகா அப்படியே வேறு லெவலில். ஆனால் குளிரும், பட் இருந்தாலும் அது ஒரு வைப்பு, அது செம்மையாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். நான் 80லேயே போயிட்டு இருக்கேன். இவன் எப்போ எடிட் பண்ணி முடிப்பான் கேட்கவா? கேட்டேன் என்ன ப்ரோ அப்படிமா. ஆனால் மைலேஜும் சேவ் ஆகும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் லேட்டாக போனால் என்ன பிரச்சனைனா, நான் ஜர்க்கின் எதுவும் எட்டு வரல. ஏன் எட்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகும்போது பஸ்ஸில் தான் போனோமா. எனக்கு ஹெல்மெட் சமைக்கிறதுக்கே கடுப்பாச்சு. ஹெல்மெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 ட்ராக் ஷூட்டு, அப்புறம் ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டு தான் வாங்கிட்டு ஒரு பேண்ட் எட்டு போகல, ஒரு ஷர்ட் எட்டு போனேன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு பேண்ட்டு ஷர்ட் வாங்கிட்டேன், வரும்போது அது கொண்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு.
இதில் போக நான் வந்து ஹெல்மெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஸ்நாக்ஸு இங்கே அதுவும் பெங்களூர் ஸ்பெஷலாக வாங்கிட்டு போனோம். ஸோ அதுவே ரொம்ப லக்கேஜ். வரும்போது எப்படி எட்டு வர்றது, அதுவும் R15 சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எப்படி எட்டு வர்றது கஷ்டம்ல. அதனால் நான் இப்படி யோசிச்சா இந்த பின்னால் இருக்க தக்காளி என்ன யோசிச்சிருக்கான், புக்ஸ் எட்டு வந்திருக்கான். புக்ஸு தேவையா இல்லை கேட்குறேன் நான் படித்து முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் புக்ஸு தேவையா கேட்டால் ரீட் பண்ணணும் ப்ரோ அப்படிங்கிறான். சரி ஓகே விடு. அப்புறம் பார்த்தா ஸ்பீக்கர் என்ன ப்ரோ, அதாவது ஸ்பீக்கர் இப்போதைக்கு ஸ்பீக்கர் தேவையா ப்ரோ நமக்கு, நம்ம இருக்கிற இதெல்லாம் அவனுக்கு தேவையா கோபி அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர் எட்டு வந்திருக்கான், ஒன்றுனா கூட பரவாயில்ல, 2 எட்டு வந்திருக்கான். அது அடைச்சிச்சு பேகை. ஓகே அப்புறம் வேறு என்ன எடுத்திருக்கான், அப்புறம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எட்டு வந்திருக்கான். ஓகே அதையும் விடு. அப்புறம் என்ன எடுத்திருக்கான், ஆனால் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு ஒரு சாப்பாடு இல்லை ஏதாவது வீட்டில் பண்ண ஸ்பெஷலு அப்படி ஒன்றுமே எட்டு வரல. ஆனால் அவனுக்கு தேவையான புக்ஸு ஸ்பீக்கரு ட்ரெஸ்ஸு அப்படிலாம் எடுத்துருக்கான். ஸோ அதனால் ஃபுல்லாக இடத்த பிடிச்சிட்டா. அது போக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன்னா ஹாஸ்டலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எம்மா இப்போ பார்த்தீங்கன்னா என் லக்கேஜ் ஃபுல்லாக என் தோல் மேலே ஏற்றி வச்சிருக்கான். முதுகில் தான் படுக்க போட்டிருக்கேன், நானே குனிஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். என் மேலே அது லக்கேஜ் இருக்குது. இவர் ஜம்முன்னு உட்காந்து எடிட் பண்ணிட்டு வரப்பல. இருக்கட்டும் பரவாயில்ல. நான் அவன் ஓட்டும்போது நான் சொல்லிட்டு தான் வச்சேன், கொஞ்ச நேரம் வச்சேன், பாவமாக இருந்துச்சு விட்டுட்டேன். இருங்க நான் இன்னொரு அரை மணி நேரம் தான் நான் ஓட்டேன், அப்புறம் அவன்கிட்ட கொடுப்பேன். ஏன்னா பெங்களூர் என்ட்ரன்ஸ் வந்தோடனே ப்ரோ நான் விளாக் எடுக்கேன் அப்படின்னா ஸோ வந்துட்டு அவன் தான் எடுப்பான். ஸோ நான் ப்ரோன்னு சொல்லிட்டுருக்கேன். ஆமாம் அவனை சும்மா அப்படி தான் கூப்பிடுவேன், விளாட்டுக்கு அப்படி கூப்பிடுவோம், அதாவது சொன்ன ஃபார்மாலிட்டிக்காக அப்படி கூப்பிடுவோம். பட் அப்போல்லாம் கூப்பிட மாட்டோம், மீன்ஸ் அது சீரியஸாக இருக்குமா அப்படிலாம் கூட மாட்டோம். இந்த மாதிரி வாமச்சான் ஒன்றா போகலாம் அந்த மாதிரி இல்லை, நீ பண்ணு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அந்த மாதிரி நட்பு, அதே மாதிரி பப்ஜி மதன்னு சொல்லாப்ல அந்த மாதிரி. நான் ஸ்லோ மோஷன் நடுவில் போகிறேன், நீ வேகமாக போயிட்டேனே. கேரளா சேட்டா எந்த சேட்டா ഇവിടെ ഫാസ്റ്റ് ഡ്രൈവ് ചെയ്യുന്നു ഞാൻ എന്താ ചെയ്യും ப்ராப்ளம் ஐயோ வேகமாக போகிறேன் ஏசோனேன் ஓ மை காட் இது செம்மையாக இருக்குது, இதை மறந்துட்டோம் ஐயோ வீல் அலாயில் ரெட் கலரில் இருக்கா. ஓ மை காட் நான் சின்ன பிள்ளை பார்த்தேன் ஆண்டி செம்மையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த விண்டு மில்லில் லீஃப் இருக்குது பாருங்கள், 4 வச்சுருக்காங்க. இது கோடிக்கணக்கில் இருக்குன்றாங்க, உண்மையாக பொய்யா இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஒரு துண்டு இரும்பு போட்டாலே நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, அவன் வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பான். அதாவது இரும்பை கடையில் போட்டு பைசா வாங்குறது, அப்புறம் செம்பு கம்பியை உருக்கி அதை எடுத்து ஒயரை உருக்கி செம்பு கம்பியை எடுத்து கடையில் போடுறது, அப்படி சின்ன விஷயம் சொல்லி தருவான். அப்புறம் அது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கடை உண்டு, அந்த ஹோட்டல் பேர் மதி ஹோட்டல் எங்கள் ஊரில். அந்த ஹோட்டலில் போய்ட்டு குஸ்கா வாங்குவோம். இப்போ 15 ரூபா நினைக்கிறேன் குஸ்கா. நான் 9th 8th படிக்கும்போது எங்கள் அம்மாட்ட வந்துட்டுமா நான் ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு குஸ்கா சாப்பிடுவோம். இன்னும் ஞாபகம் இருக்குது, அது செம்மையாக இருக்கும். அது குஸ்கா மாதிரி பிரியாணி, குஸ்கானா பிரியாணி லெக் பீஸ் இல்லாது இல்லைனா பீஸ் இல்லாது தானே, ஆனால் அது அப்படி இருக்காது. நான் வேகமாக போவான், இவன் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வேகமாக போவான், ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா கஷ்டமாயிடும். நம்ம வேகமாக போகலான்னு நினச்சா எல்லாம் நம்மளோட கோட்டையாக இருக்காங்க. இந்த ரோடு தான் ஆனால் செம்மையாக குளிர்துப்பா. இதுக்கப்புறம் நான் தேவையில்லாமல் ஜரிக்கி எட்டு வராமல் விட்டோன்னு தோணுது. இங்கேயே குளிர்த உசுரெலாம் போனால் என்ன ஆகும், நான் பிள்ளையை நான் உட்காந்து அப்படியே போயிடும் எப்படியாச்சும். ஸோ கைஸ் வரும்போது பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 அந்த 10 அந்த ரேஞ்சு வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. ஸோ நாங்கள் ரூம் போகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ரீல்காக எடுத்தோம். ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் தெருவுக்கு பக்கத்து மெயின் ரோடு. ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ், பை.